ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். 1 to 8 ஆல்ரெடி இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங்கோட நிறைய சாப்டர்ஸ் வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத செப்பரேட்டாக காஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்து இனிமேல் இங்கே போடுறோம். ஸோ அங்கேயும் வீடியோ இருக்குது, இங்கேயும் வீடியோ இருக்குது. ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்த்தாங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸோட உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். From the following figures, calculate the economic order quantity and number of orders to be placed in each year. ஸோ EOQவும் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ வந்து 1 இயரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அது கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஆனுவல் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல் 4000 யூனிட்ஸு, காஸ்ட் ஆஃப் பையிங் பர் ஆர்டர் வந்து 5 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோங்க 2 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட் வந்து 8% ஆன் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EOQவும் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸு எவ்வளோ ப்ளேஸ் பண்ணோம் நியர்க்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா தான் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். மெட்டீரியல்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா EOQ தான் கேட்டிருக்காங்க இல்லையா? EOQ அப்போது EOQவோட ஃபார்முலா என்னங்க 2AB டிவைடட் பை CS. ஏங்கிறது என்னங்க ஆனுவல் யூசேஜ் ஆர் கன்சம்ஷன், B அப்படிங்கிறது பையிங் காஸ்ட், C அப்படிங்கிறது காஸ்ட் பெர் யூனிட்டு, S அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட். சம்மில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா ஆனுவல் கன்சம்ஷன் 4000 யூனிட்ஸ். அப்போது இதுதான் நம்மளுக்கு ஏவா. ஸோ பையிங் காஸ்ட் 5 rupees. அப்போ இது B. காஸ்ட் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஸோ C. ஸ்டோரேஜ் அண்ட் கேரியிங் காஸ்ட் வந்து 8%ன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் எஸ்ஸா. இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல் கன்சம்ஷன் டிவைட் பை EOQ. ஆனுவல் கன்சம்ஷன் அப்படிங்கிறது நமக்கு 4000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ EOQ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துருமா? ஸோ இப்போ போட்டுடலாமா? இப்போது EOQ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஏங்கிறது எவ்வளோங்க 4000 யூனிட்ஸ் இன்ட்டு பிங்கிறது 5 டிவைடட் பை CS. சியும் எஸ் என்னங்க 2 இன்ட்டு 8%. ஓகேவா? இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2 இன்ட்டு 4000 இன்ட்டு 5. ஸோ என்ன வருதுங்க 40,000. 2 இன்ட்டு 8% 0.16. ஸோ ரூட் எடுத்துடலாமா? 40,000 டிவைடட் பை 0.16. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 வருது. ஸோ இதை வந்து நம்ம ரூட்டை வெளியே எடுத்துடலாம். 2,50,000 2,50,000 ரூட் எடுக்கும்போது என்ன வருதுங்க 500 வருதா? ஓகே. அப்போ EOQ நம்மளுக்கு என்னங்க 500. ஸோ இப்போ EOQ ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ். ஸோ அப்போ ஒரு பார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இனி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் போட்டுடலாமா? ஆனுவல் கன்சம்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4000 கொடுத்துருக்காங்களா? ஆனுவல் கன்சம்ஷன் 4000 டிவைடட் பை EOQ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு என்னங்க 500. ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4000 டிவைடட் பை 500 என்ன வருதுங்க 8 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு 8 ஆர்டர்ஸ் பெர் இயர் ஆர் பெர் ஆனம். ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஈக்குவல் டு 8 பெர் ஆனம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போது EOQவும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். இந்த கான்செப்ட் ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஞாபகம் இருந்துட்டு போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா?